भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கம். ஸ்ரீ ஆனந்தகுமார். இது நேத்திக்கு நடந்த கான்காலோட ஒரு நேத்திக்கு 6:30க்கு ஆரம்பித்த கான்கால் முடிகிறப்ப எந்த டைம் ஆச்சுன்னு தெரியல. 12:30 1 மணியோ நைட் எத்தனை மணிக்கு முடிஞ்சதுன்னு தெரியல. அவ்வளோ நேரம் நடந்தது. அவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் பரிமாறப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பேசின விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மாஸ்டர் பரிமாறினது நமக்குள்ள ஏற்படுத்தின மாற்றம், இந்த பரிணாம மாற்றம் அளப்பரியது. அது இந்த சடோரி முடிஞ்சதுமே மாஸ்டர் சடோரிக்கான நிறைகுறைகள் மீட்டிங் முடிச்சதுமே மாஸ்டரோட ஆடியோ ஒரு இது சொல்லியிருந்தாங்க. 2 நாள் கழிச்சு போட்டிருந்தாங்க. எனக்கு நம்ம மறுபடியும் கீழே போகிறோமோன்னு, கீழே போயிட்டோம், இது சரி கிடையாது, இப்படி பண்ணாமல் இப்படி போகக்கூடாது, மேலே தான் போகணும், தப்பு வரணும், புது தப்பு பண்ணணும், திருத்தணும், திருப்பி பழைய தப்பை களைஞ்சிக்கிட்டு புது தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படியே மாஸ்டர் முடிவு பண்ணிட்டாங்க ஒன்னஸ் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த ஒன்னஸ் கொஞ்சம் அதோட இது குறையுது. ஸோ அதை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டாங்க. ஸோ நேத்திக்கு கான்கால் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் அவங்களோட தினசரி கர்மயோகத்தை சொல்லிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ சடனாக மாஸ்டர் வந்தாங்க. மாஸ்டர் ஜாயின் பண்ணி ஒவ்வொருத்தராக யார் என்னென்ன அப்படின்ட்டு சும்மா ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கற்பகம் ஸ்ரீக்கு சில அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு இறுக்கமாக இருக்கிறாங்க, ஏன் ஓப்பன் அப் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு சில பேச்சுகள், சில விஷயங்கள் சொல்லி பண்ண சொன்னாங்க. பேசுங்க, யார்கிட்டையாவது பேசுங்க, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கோங்க, அந்த ஒன்னஸ்ல ஏன் இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க. சடனா அப்படியே பேசிக்கிட்டே அது ஒரு கேஷுவலா எடுத்துகிட்டே வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 8 கர்மயோகிகள் இருந்தோம். ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலா கேட்டு அப்படியே இண்டிவிஜுவலா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு சடனா ஒரு இதுக்கு மேலே மாஸ்டர் அவரோட அந்த பரிணாமத்தை உணர்த்தினார். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தினதுல அது நடந்த விதம் ஒரு நடந்த விதம்ங்கிறது நடந்த விதம் விவரிக்கவே முடியல. நான் சொல்றப்பெல்லாம் கண்கலங்கி சொல்றப்பெல்லாம் ஒரு மாதிரி மைண்டு அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுது. மைண்டு விவரிக்கவே முடியல. பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படி உணர்த்துறாங்க. கண்டிப்பான்னு சொல்றப்பெல்லாம் அந்த குரல் அப்படியே நம்மளை இழுத்து 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 வாடா கண்ணு அணைச்சிக்கிறார். அவரோட ஸ்பரிசத்தை என்னால உணர முடிஞ்சது. கதறேன்.
6:30க்கு ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிறேன். பேசிக்கிட்டே வர்றேன், கால் பேசிக்கிட்டே தான் வர்றேன். வண்டியில் வரேன். வந்து வீட்டில் வந்து கால் தொடருது. கால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். கதறப்ப சவுண்டு ரொம்ப வெளியே வந்துடக்கூடாது. நானாக போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே தலையை விட்டுட்டு அப்படியே கதறேன். சவுண்ட் ரொம்ப கேட்டு அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க நம்ம அப்போ பேசுகிறப்போ ஒரு 9:30 ஆயிடுச்சு. சும்மா லேட் நைட்டில் நம்ம ஏதாவது கத்தி அதை அவங்க டிஸ்டர்ப் அது அதெல்லாம் மெமரிஸே இல்லை. அது தானே நடக்குது. அந்த ஒரு அதை நம்ம யோசித்து அப்படியெல்லாம் பண்ணலை. அது தானாக போய் அப்படியே உட்காந்து அதில் அந்த 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 சத்தம் வெளியே போகக்கூடாதுங்கிறத கதறது, தண்ணிக்குள்ளே தலையை விட்டுட்டு கதறேன். இந்த பக்கம் காமிலா வந்து அவள் வந்து ஒரு நிலையில் இருக்கிறா. எதுவும் பேச முடியல. அப்படியே படுத்துட்டு இருக்க ஒரு சேரில் உட்காந்து அப்படியே சாஞ்சு படுத்துருக்குறா. பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேலே பசங்களால் பசி தாங்க முடியாமல் வந்து பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே எந்திரிச்சு போய் ஏதோ தோசை மாவு ஏதோ இருந்தது எடுத்து அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறேன். கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. பசங்க ஏதோ கேட்குறாங்க. மகதி கேட்குறா, லக்ஷணியா கேட்குறா. அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அப்புறம் என் கண்ணீரை பார்த்து தான் அவங்களே சரி ஏதோ வேற ஒரு இதில் இருக்கிறாங்க, மாஸ்டர் பேசுகிறாங்க அப்படின்னதுமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே அது அந்த நிலையெல்லாம் பார்த்ததுனால அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தட்டெல்லாம் கழுவி வச்சு க்ளீன் பண்ணி வச்சு அப்பயும் நான் அதுக்கப்புறம் நான் பெட்டில் படுத்துட்டு கதறேன். மாஸ்டர் வந்து என்னை கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா. அது அதுக்கு அந்த குரல், அந்த மாஸ்டரோட அந்த வீரியம், அந்த மாஸ்டர் கொடுத்த அது சொல்றதுக்கு சொல்லவே முடியல, விவரிக்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு, அந்த மாதிரியான ஒரு அழுகிறோம், கதறோம், எல்லாருமே அழுகிறோம். 7 பேர் 8 பேர் இருக்கிறோன்னா 8 பேருமே அழுகிறோம். அப்படியே அழுது அது ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஒன்னஸ் வந்து அந்த ஒன்னஸ் அவர் ஏற்படுத்துறாரு. உள்ளுக்குள்ள வேலை செஞ்சு அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் ஒன்னாக்குறாரு. ஏன் இவனை விட்டுறாத, கண்டிப்பா கற்பகத்தை விட்டுறாத, கண்டிப்பா தமிழை விட்டுறாத, கண்டிப்பா சரவணனை விட்டுறாத, சரவணா கண்டிப்பனை விட்டுறாத, சரவணா காமலா விட்டுறாத, கண்டிப்பா காமலா விட்டுறாத. ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி சொல்லி இறுக்கி அப்படியே ஒரு வளையத்தை உருவாக்கி அந்த வளையத்துக்குள்ள, அந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்து மறக்க முடியாத ஒரு இரவு, மறக்க முடியாத ஒரு மாலை பொழுது. ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. ஒன்னஸை வந்து இப்படி ஒரு ஒன்னஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஃபிசிக்கலாக உட்கார வச்சு பேசி அது பண்ணுறதுங்கிறது வேற. ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும், யாருமே டிஸ்கனெக்ட் ஆகலை, யாருமே இது பண்ண முடியல. அது ஒரு வேற விதமான அப்புறம் குரு சக்தி எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தொடர்பு கொள்ளும், நம்மளை மீட்டெடுக்கும். அதுதான் ஒரு சிறந்த உதாரணம். நம்ம எவ்வளவு தூரத்தில் எங்கே இருக்க மாஸ்டர் எங்கே இருக்கிறாரு, ஏது இருக்கிறாரு தெரியாது. நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஆனால் தொடர்பில் இருக்கிறாரு. தொடர்பு மூலமா எங்களை வந்து வேலைகள் செய்ய வைக்கிறாரு. பயங்கரமா அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அதை நிகழ்த்தி ஒருத்தரையும் யாரையும் விடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும், செத்துரு. அவரு
அவர் சொல்லும்போது தான் அதோட பரிணாமம் என்ன அப்படிங்கிறது உணர முடியுது. அது அவ்வளோ பெருசுரா அது நான் போனேன்னா என்னால் வர முடியாதுடா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏன் நம்மக்கிட்ட சொல்லணும்? நம்மக்கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? நம்மலாம் நம்ம அவரோட நிலைக்கு நம்ம ஒரு பொருட்டே கிடையாது, தூசு கூட கிடையாது. அவர் நிலைக்கு நம்மளும் சொல்லி நம்மள வந்து நீங்க வாங்கடா, உனக்கு கண்ணுங்களா, வாங்க கண்ணுங்களா, மேல வாடா, வந்துடா, தோத்துறாதீங்கடா. அது அது அவரு அது கருணை கடல். அப்படி கடலே வந்து சின்னதுதான். அது அவர் கருணை கடல்ங்கிறதே ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு தான். மகா சமுத்திரம்னா ஒரு சின்ன ஒப்பீடு தான். பிரபஞ்ச சக்தி தான் அவர் பிரபஞ்சம் தான். பிரபஞ்சமே தான். விவரிக்கவே முடியல அந்த 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 சூழ்நிலைகள் அந்த இடத்துல நடந்தது. அவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறப்ப மற்ற வேலைகள் நடக்குது. மற்ற வேலைகள் எந்த வேலையும் நிக்கல. மற்ற வேலைகள் நடக்குது. அந்த வேலை அவ்வளோ அற்புதமா நடந்தது. ஒண்ணுமே தெரியல. உட்காந்து இன்னைக்கு யோசிக்கிறப்பதான் ஒண்ணுன்னா ஞாபகம் வருது. பல விஷயங்கள் மறந்துட்டாங்க. ஒரே ஒரு பரவசம் மட்டும்தான் மாஸ்டர் சொன்னது. அந்த பரவசம், அந்த ஒன்னஸ், அதுதான் திருப்பி ஞாபகம் வருது. திருப்பி அது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் மாஸ்டர். யாரையுமே விட மாட்டாங்க மாஸ்டர். எல்லாத்தையும் கூட்டு வந்துடும் மாஸ்டர். நன்றிங்கிறதுலாம் நான் சொல்றேன். எங்க கண்ணீர் மல்க சரணாகதி தான் மாஸ்டர். நாங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிறு நன்றி கடன். கண்ணீர் மல்க சரணாகதிய காலம்புறம் இருக்கிறது தான் நாங்க உங்களுக்கு செலுத்துற ஒரு சிறு நன்றி கடன் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். என்ன புண்ணியம் செய்தேனோ